இங்க ஒரு கடல் கனியுடைய ஒரு சொட்டு கண்ணீர் ரொம்பவே விலை மதிப்புள்ளதா இருக்கும். ஏன்னா அந்த கடல் கனியுடைய ஒரு சொட்டு கண்ணீர் முத்தா மாறும். அந்த முத்தை வைத்து பல மடங்கு காசை பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட சில பேரு அந்த கடல் கண்ணியை எப்படியாவது புடிச்சு அதோட கண்ணீரை முத்தா எடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப அதுல ஒருத்தர் கடல் கண்ணியை எப்படியாவது மேல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பொண்ணியை அனுப்புறாரு. அந்த சின்ன பொண்ணுமே ரொம்பவே ஆழமா அந்த தண்ணி கடியில போறா. அப்ப அங்க நிறைய மீன்கள் வரும். கூடவே ஒரு பெரிய வாலும் அப்படியே கிராஸ் ஆகி போகுது. என்னடான்னு சொல்லி பார்த்தா அது வேற எதுவும் இல்ல, கடல் கண்ணி தான். இப்ப அந்த கடல் கண்ணியும் அந்த குட்டி பொண்ணை பார்த்து அழகா சிரிக்குது. அப்ப திடீர்னு அந்த பொண்ணால ரொம்ப நேரத்துக்கு அந்த தண்ணியில மூச்சு தாக்கு பிடிக்க முடியல. கடல் கண்ணியும் அந்த குட்டி பொண்ணுடைய கைய பிடிச்சி அப்படியே தண்ணிக்கு மேல போய் விடுது. அந்த பொண்ணோட அப்பாவும் அவளை அப்படியே மேல பிடிச்சி இழுத்துக்கிறாரு. அந்த குட்டி பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு அந்த கடல் கண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுது. அதை பார்த்த இந்த பொண்ணுடைய அப்பா தனது சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம காசுக்காக அவளோட கழுத்தை பயங்கரமா பிடிச்சி நெரிக்கிறாரு. இவர் ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னா, இதை பார்த்து அந்த கடல் கண்ணியுடைய கண்ணுல இருந்து தண்ணி வரும். அந்த ஒரு சொட்டு கண்ணீர் முத்தா மாறும். அந்த முத்தை எடுக்க தான் இவர் அந்த மாதிரி பண்ணுவாரு. அந்த கடல் கண்ணியும் இப்ப இத பார்த்து அழுவ ஆரம்பிக்குது. அந்த கண்ணீருமே இப்ப முத்தா மாறுது. ஆனா இவருக்கு அது பத்தாம இன்னும் பயங்கரமா அந்த பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அதை பார்த்து அந்த கடல் கண்ணியுடைய கண்ணுல இருந்து கண்ணீரா சொட்டி நிறைய முத்தா மாறுது.